ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட நியூ மாடல் RX100 பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி வரப்போகுது, அண்ட் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க போகுதா, அண்ட் இந்த பைக் என்ன மைலேஜ் கொடுக்க போகுது, அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து RX100 வந்து கொடுக்க போகுது, ஸ்போக் வீல்ஸா அலாய் வீல்ஸா, அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஓவரால் டீட்டெயில்ஸ் யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RX100 அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, இந்த பைக்கோட சவுண்ட், இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இந்த RX200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெட்ரோ பைக், விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட சவுண்டு செமையாக இருக்கும். பிகாஸ் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இப்போது BS7 நாம்ஸ் படி, BS7 எமிஷன் நாம்ஸ் படி RX100 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 1 லட்ச ரூபாக்குள்ளேயும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹையர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா அந்த ரேஞ்சில் கூட இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன், என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யமஹாவோட இந்த RX100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் வரணும். ஏன்னா அதுதான் BS6 நாம்ஸ். இதுக்கப்புறம் BS7 வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் டைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பைக்கில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்து உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மேபி உங்களுக்கு RX125 கூட இருக்கலாம், இல்லாட்டி RX100 வந்தாலுமே உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வரும். அண்ட் இன்ஜினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயமான அந்த ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் அப்சோட்டான எக்ஸாஸ்ட் வந்து இருக்க போகுது. அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான அனலாக் கிளஸ்டர் தான் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாட்டான சீட் இருக்கும். அண்ட் அந்த RX100க்கே உரித்தான அண்ட் சர்க்குலர் ஹெட்லாம்ப், சர்க்குலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் அதுதான் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி ஸ்கொயர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் வருமா அப்படின்னா கிடையாது. அது வந்து அனலாக்ல தான் வரப்போகுது. அண்ட் ஃபிளாட் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக் அண்ட் ரோல் சீட் தான். நீங்கள் XSRலாம் பார்க்குற மாதிரி டக் அண்ட் ரோல் சீட் தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ரவுண்டடான இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் இருக்கும், ரியரில் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, MT-15 எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோ அதே அளவு 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. ஸ்போக் வீல்ஸ் அண்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிற 2 வேரியன்ட் வந்து வரும் அப்படிங்கிறதையும், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் அண்ட் வித்தவுட் டிஸ்க் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் கிட்டத்தட்ட 2-3 வேரியன்ட்ல இந்த RX100 இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து 1,40,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய RX100 வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீவே அவங்களுடைய SR125 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா RX100 மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட இந்த XSR125 இல்லை 155 எந்த பைக் பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். RX100 பொறுத்த வரைக்கும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் எப்போவுமே இருக்குது. ஆனால் இப்போ லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு கொடுப்பாங்களாங்கிறதும் ஒரு பெரிய டவுட் தான். ஆல்ரெடி இப்போ இருக்கிற Yamaha FZ25 இருக்கட்டும், Yamaha FZ150 இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏர் கூல்டு தான். RX100 ஏர் கூல்டாவே தான் கொடுக்க போறாங்க. அண்ட் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பில்டு குவாலிட்டி, அந்த பைக்கோட அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அப்படியே இந்த RX நியூ மாடலுக்கு வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2023 பிகினிங்லேயே இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அண்டர் 1 லேக்ல இருந்து உங்களுக்கு 1,40,000 வரைக்கும் இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியன்ட் அண்ட் ட்ரம் பிரேக் வேரியன்ட் வரப்போகுது. அப்புறம் ஸ்போக் வீல்ஸ், அலாய் வீல்ஸ் அந்த வேரியன்ட்டும் வரப்போகுது. இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கும். சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்பும் LED தான். இண்டிகேட்டர் ரவுண்டடாக ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் பல்பில் தான் வரப்போகுது. அண்ட் ஒரு சிக்னேச்சர் RX அப்படிங்கும்போது அந்த ஒரு லோகோ அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ மாடல் 2023 மாடல் RX100 கொடுக்க போகிறாங்க. அண்ட் சவுண்ட் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா BS6 அண்ட் BS7 நாம்ஸ் படி வந்துச்சு அப்படின்னா சவுண்டெல்லாம் நம்ம கொஞ்சமே கூட கேட்க முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு KTMோட டியூக் பைக்ஸ் எல்லாமே தெரியும். KTM பைக்ஸ் எவ்வளோ சவுண்டு போட்டுட்டு இருந்தது, இப்போ எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி RX100 சவுண்ட் இருக்காது, பட் அதோட டிசைன் அதோட லுக் அப்படியே வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெட், பிளாக், அப்புறம் ப்ளூங்கிற காம்பினேஷன்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.